பாப்பா கட் பண்ணு. அத கையில கொடுத்துருங்க. டியூ கட் பண்ணு. ஹேப்பி பர்த்டே. இருக்குல மக்களே, இங்கே ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்த K10 செஷன் வந்து இன்னையிலேருந்து வரப்போகுது 2.0. ஏன்னா 2.0 அப்படிலாம் மக்களை இவ்வளோ நாள் நம்ம அப்ளிகேஷன்ஸ் நிறையா பார்த்துருப்போம். இப்போ பிஓ மெயின்ஸுக்கு வந்து புதுசாக கேட்பாங்க இல்லையா, இந்த கேஷ்லெட் மாதிரி கொடுத்து கீழே BA ஒன்லி AB ஒன்லி அப்படியே ஒரு ஃபில்லர்ஸ் மாதிரி கொடுத்து எது பாசிபிள் ஆகும். இந்த மாதிரி டைப்பில் வந்து இனிமேல் வந்து 12-15 வந்து கரெக்டாக போக போகுது. இங்கே பாருங்கள், சும்மா கண்டென்ட்டே இல்லாமல் இந்த குளத்தை காமிச்சு வீடியோ போடுறது, சாமியை கும்பிடுங்கன்னு வீடியோ போடுறது, இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்க்காம கரெக்டாக கண்டென்ட் கொடுக்குற வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் நமக்கும் நிறையா கண்டென்ட் கொடுக்க தோணும். இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் டைம் மட்டும் டிலே ஆகும் மக்களே. 12-15 நான் பிளான் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டேன்னா வந்துடுவேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, நம்ம தலைவிக்கு வந்து பர்த்டே. அதாவது இன்றைக்கி தான் ஸ்டார் படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். 1 இயர் கரெக்டாக முடிஞ்சிச்சு. எல்லாருமே பாப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. ஆமுக்குட்டி, உங்களுக்கு பர்த்டேவா நீங்கள்? மக்களுக்கு ஒரு பாய் சொல்லிடுறேன். பாய் சொல்லுங்க. சரி, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. எங்களுக்கு மூடு வந்தால் தான் சொல்லுவோம். இப்போ எங்களுக்கு மூடு இல்லை. என்னப்பா இது அப்பாவுக்கு? ஐயோ, சரி சரி வச்சிருப்போம். சரி ஆமாம், கரெக்டாக 12-15 வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வந்து நம்ம டிசிஷன் இருக்கும். இன்றைக்கி மட்டும் டிசிஷன் இருக்காது. ஏன் அப்படின்னா அப்போ சொன்னேன்ல, சொன்னால மதியம் லஞ்செலாம் சொல்லியிருக்கோம் வரவங்களுக்குலாம். சொன்னால் 4லேருந்து 2 செஷன் வரப்போகுது கான்ஸுக்கு மட்டுமே. அது போக 9:30 வந்து நம்ம கிராஷ் கோர்ஸுமே இருக்குது. என்னடா பண்ணிகிட்ருக்க? ஸோ 9:30 வந்து கிராஷ் கோர்ஸுமே இருக்குது. அதுவுமே வந்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா பிஓ மெயின்ஸ் தான் இனிமேல் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நிறையா முக்கியமான நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் டெய்லியுமே சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த K10 செஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஃபுல்லாகவே எக்ஸாம் ஓரியன்டெல்லாம் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வரப்பேன். நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் போடுவீங்க, அது பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மார்க் டெஸ்ட் எடுக்கவான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. சார் மார்க் டெஸ்ட் எடுத்தனால உட்கார முடியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட்டாக எடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கணுன்னு கிடையாது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ வந்து ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். புரிகிறதா? ஒரு 1 மணி நேரம், மேக்ஸிமம் வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து வீடியோவை பார்க்குங்க. எப்போ நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு காலையில் எந்திக்கிறீங்க அப்படின்னா ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துருங்க. கான்ஸ்னால் கான் செக்ஷனல் டெஸ்ட். நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மார்க்கே எனக்கு போட வராது, மார்க்குனாலே 2-3 மணி நேரம்லாம் உட்கார முடியல அப்படிங்கிற மக்கள் வந்து செக்ஷனல் டெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு அப்பப்போ ஃப்ரீ டைமில் வந்து வீடியோ பாருங்கள். நான் கண்டிப்பாக நீங்கள் லைவ் தான் வரணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சில பேர் வந்து நைட்டு வந்து வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க நைட்டு வீடியோ முடிச்சு கூட தயவுசெய்து பார்த்துருங்க. ஆனால் டெய்லியுமே இந்த K10 செஷன் மெயின்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக லாஸ்ட் இயர் வந்து நிறையா பேர் அதை பார்த்து கிளியர் பண்ணியிருந்தாங்க மக்களே. நிறையா பேர் வந்து, ஏன்னா கான்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கேட்பாங்க? 35 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆனால் 60 மார்க்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 20-18 கொஸ்டின் வந்து டிஐ கேட்டுருவாங்க. ஆனால் அந்த டிஐ வந்து நம்மளால் வந்து அந்த இடத்துல வந்து டச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் சம்ஸ் ஓரியன்ட், அந்த ஃபில்லர்ஸ் ஓரியன்டெல்லாம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 3 கொஸ்டினுக்கே சம் கொஸ்டினுக்கு 2 மார்க் வச்சு கொடுப்பாங்க, 1.5 மார்க் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 6 மார்க்கு. அப்புறம் அந்த நியூ பேட்டர்னில் ராங் நம்பர், நியூ பேட்டர்னில் குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அந்த கான்ஸில் வந்து ஒரு 15-20 மார்க்கு மேலே வந்துடும். அதுவே வந்து நல்ல அட்டம் தானே தரும்னு கரெக்டாக. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் மார்க் எடுக்கிறவங்களுக்கும் தெரியும். போன வருஷம் கிளியர் பண்ணவங்களாம் கேட்டு பாருங்கள், கான்ஸில் எவ்வளோ அட்டன் பண்ணியிருப்பாங்க. 35 யாராலையுமே அடிக்க முடியாது. நான் இவ்வளோ பேசுகிறேன் இல்லை, நீங்கள் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் 35 அடிச்சு பாருங்கன்னு சொன்னால் சத்தியமாக ஓப்பனாக சொல்கிறேன், என்னாலையுமே அடிக்க முடியாது. ஸோ இதான் மேட்ரு. ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 20 மார்க்ஸ் எடுத்தாலே அது வேறு லெவல் அட்டம்ப்ட் மக்களே, தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி 35 போகணும், ஐயோ எனக்கு டிஐ வரமாட்டேங்குது அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஸ்மார்ட்டானா ஒரு 20 மார்க்ஸ் கான்ஸில், அதே மாதிரி ரீசனிங்லேயுமே ஒரு 20 மார்க்ஸில் ஒரு 25 மார்க்ஸ். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஒரு ஆவரேஜாக, இங்கிலீஷில் ஒரு ஆவரேஜாக, இப்படி பண்ணாலே ஒரு 80-85 எடுத்தாலே தரமான அட்டம்ப்ட் மக்களே, தரமான. ஏன்னா லாஸ்ட் இயர் அவ்வளோதான் 70 தான் எடுத்திருப்பாங்க, 70-75 அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பிஓ மெயின்ஸ், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்லாம் இந்த லெவலில் வந்து உங்கள் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராக் பண்ணலாம். தயவுசெய்து பயப்படாதீங்க. ஃபுல் மார்க் எடுக்க முடியலையே, என்னால் உட்கார முடியலையே, படிக்க முடியலன்னு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க.
கூலாக மட்டும் படிங்க. ஆனால் நீங்கள் மெயின்ஸுக்கு மார்க் எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்கு மட்டும் எக்ஸாமுக்கு அந்த ஒரு வாரம் இருக்கும் தெரியுமா, மேபி அடுத்த வாரம் வந்து எடுத்துருங்க. இந்த வாரம் வந்து நிறையா செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சிஏ ரிவிஷன் பண்ணுங்கள், செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பாருங்கள், ஆர்சியில் 1 2 3 ஒரு நாளைக்கு 1 கரெக்டாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வந்து கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ரீனா மேம் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கை வீடியோஸ் போட்டிருக்காங்க, பாருங்கள். சரி மக்களே, நான் போய் கேக்கை கட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 12:15 வந்துருங்க. இன்றைக்கி மட்டும் அந்த டைம் மட்டும் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் டிலே ஆச்சுன்னா கூட நான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறேன். நாலுலேருந்து எப்பயும் போல் கரெக்டாக போயிடும். அது செஷன் மிஸ் ஆகாது, டைம் மட்டும் சொல்கிறேன். நான் 12:30 கூட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேயா? நாகர்கோயிலில் இருக்கும் நெட்டுலாம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை. அதே மாதிரி உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம மெயின்ஸ்க்கான கிராஷ் கோர்ஸ் SBIGக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அது பக்காவாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி PO மெயின்ஸுக்கு வந்து இப்போ டெய்லியுமே போயிட்டுருக்கு 9:30க்கு. ஃபுல்லாகவே DI தான் பார்க்குறோம், ஃபுல்லாகவே DI கேஸ்லெட்ஸ் தான். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் மக்களே, பை பை. நல்லா நிக்கிறா. நிப்பா நிப்பா. டாடா சொல்லல. பௌபௌ எங்க பௌபௌ? பாபா ஆக்கி பாரு. பௌபௌ எங்கடா? கிளாப் தட்டு கிளாப். பாப்பா பாடு தானே. சாப்பிடு. எடுத்து சாப்பிடு. சாப்பிடு எடுத்து. ஹேப்பி பர்த்டே டு யூ பாடு. நீ அவளே கேக்க கையில கொடுத்தது வெட்ட சொல்லு. எடுத்து கொடுத்து வைக்க மாட்டாங்க. வெட்டுவா. பாப்பா கட் பண்ணு. இதா. அத கையில கொடுத்துருங்க. இதா கையில. டியூ கட் பண்ணு. கீழ பாரு. ஹேப்பி பர்த்டே டு யூ. மோளே ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே டு யூ. அடே வாயில ஊட்டி விட்டுரு. என்னப்பா வேணும் இதுல? நான் அப்படியே ஊட்டி விட்டுரு. அப்படியே சாப்பிடு. சாப்பிடு. அவனே சாப்பிடு. இது என்னதான் பண்ணாங்க? கையில மாத்தி. அவன் வாயில போடு. இத பாத்துடா. நீ சாப்பிடு. நீ ஒரு வாய் வாங்குனே அதுக்கு அப்புறம். நீ வாங்கிக்கோ. வாங்கிக்க. ஆக்குடு. 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 தாத்தா குடுக்குறியா? கத்தி கொடு. தாத்தா குடுக்குறியா? இப்போ நீ வாய் போடு. பாப்பா ஆ போட்டுக்கோ. நீ ஆப்படுங்க. ஆ பாப்பா சித்து பாக்கு. டேங்கப்பா. பிள்ளைக்கு மக்களுங்க வீடியோ எடுத்து